காஞ்சிபுரத்துல தேர்தல் நிக்கிறார் அண்ணா அவர்கள். அவர் ஏத்து நின்னவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஊர்லயே பெரிய டாக்டர், MBBS டாக்டர். அவர் அண்ணாவை ஏத்து நிக்கிறார். இப்ப அண்ணா என்ன பண்ணாரு, அவரே சிறந்த பேச்சாளர். தனக்கு ஓட்டு கேட்க கலைவாணர் NS கிருஷ்ணனை போய் கூட்டு வந்தாரு. கூட்டு வந்தோடனே அண்ணாவுக்கு ஓட்டு கேட்கிறாரு. யாரு கேட்கிறா? கலைவாணர் கேட்கிறாரு. நம்ம எதிரியும் நம்ம பக்கம் எடுக்கணும் பேச்சுல. கலைவாணர் போன உடனே மைக்க பிடிச்சாரு. அண்ணாதுரைக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் கேட்கல. அந்த டாக்டரை பத்தி பேச ஆரம்பிச்சார். அண்ணாவை எதிர்த்து நிக்கிறாரே டாக்டர், அவரு எவ்வளவு நல்லவர் தெரியுமா? போன வாரம் கூட ஒரு தாயும் பிள்ளையும் உயிரை காப்பாத்திருக்காரு. அதுக்கு முதல் வாரம் தீயில மாட்டிக்கிட்டு 8 பேரை காப்பாத்திருக்காரு. சொல்ல சொல்ல அண்ணாவுக்கு வயிற்றுல புளி கரைக்குது. என்னடா நம்ம கூட்டு வந்திருக்கோம், இவர் அந்த டாக்டரை பத்தியே பேசிக்கிட்டே இருக்காரு. கலைவாணர் சொன்னாராம், இப்படிப்பட்ட கைராசிக்கார டாக்டர் தான் நம்ம அண்ணாதுரையை எடுத்து போட்டி போடுறாரு. இப்படிப்பட்ட அருமையான உயிரை காப்பாற்றக்கூடிய டாக்டர் இந்த ஊரை விட்டு போயிட்டா உங்க கதி என்ன? அதனால டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்க, அண்ணாவை சட்டசபைக்கு அனுப்புங்க அப்படின்னாரு. அதை கேட்ட அந்த எதிர்கட்சிக்காரங்க கூட அப்படியே அசந்து போய் நின்ட்டாங்க. எதிரிய நம்பால் ஈர்க்கிற பேச்சு தாங்க நல்ல பேச்சு.